ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பியூர் அண்ட் பியூர் வந்து 100% கமர்ஷியல் செல்லிங் பேக்கரிக்கு பண்ணுறது. ஓகேங்களா? இது எதுக்காக நான் போடுறேன்னா, ஆல்ரெடி நான் வந்து பேக்கரி பிளைன் டீ கேக் போட்டிருக்கேன். பட் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் வந்து கேக் ஜெல் யூஸ் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரெண்டாவது ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து, நீங்கள் வந்து 3-4 டேஸ் தான் ஷெல் லைஃப் சொல்கிறீங்களே, ஆனால் வந்து பேக்கரிக்கு நாங்கள் செல் பண்ணோன்னா அவங்க வந்து எனக்கு 10 டேஸ் அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்கிறாங்களே, அப்போ என்ன இது பண்ணணுன்றீங்க. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கேக் ஜெல். கேக் ஜெல்லோட வேலை என்னென்னா வந்து உங்களுக்கு நல்லா ஒயிட்டிஷ் கலராக வரும். ப்ளஸ் வந்து நல்லா அந்த ஃபோமை நல்லா கிரியேட் பண்ணிவிடும். இதுதான் கேக் ஜெல்லோட வேலை. பேக்கரியில் வந்து நமக்கு கேக் இம்ப்ரூவர் ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னால் ஒன்றும் இல்லை, பொட்டாசியம் சார்பேட்னு ஒன்று ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, நீங்கள் வந்து ஒரு ஹோம் பேக்கராக இருந்து நீங்கள் சும்மா இப்போ யூடியூப்பை பார்த்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எனக்கு நல்லா வருது, அதனால் நான் பேக்கரி செல்லிங் பண்ண போகிறேன், என்கிட்ட கேட்குறாங்க நான் கொடுக்க போகிறேன் அப்படின்றது நீங்கள் பண்ணாலுமே, இப்போ உங்களுக்கும் பேக்கரியில் ஒர்க் இது பண்ணுறவங்களுக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் வந்து அவங்க கேட்பாங்க, எனக்கு வந்து நீங்கள் 3 kg கேக் கொடுங்க, 10 kg 15 kg கேட்பாங்க. பட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா வித்தவுட் FSSAI லைசன்ஸ்ன்னு இருக்குது. அந்த லைசன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. இதை எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுடைய ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நல்லா பண்ணி கொடுக்குறீங்கன்னே வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அதை பண்ணிவிட்டு அதனால் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஆச்சுன்னா நீங்கள் தான் வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ன்ற விஷயம் 2 விஷயம். ஒன்று, உடம்புக்கு நல்லதில்லை. ரெண்டாவது, அதை பற்றி நமக்கு லைசன்ஸ் ஹோல்டராக இருக்கும்போது தான் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். செல்லிங், கமர்ஷியல் செல்லிங் 100% பண்ணுறது. இதை தவிர்த்து இல்லை நிறைய பேர் இந்த லைசன்ஸ் இல்லாமே பண்ணுறாங்க. அது அவங்களுக்கும் பேக்கரிக்கும் இருக்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்குமே இருக்கும். பட் ஆனால் ஒரு ப்ராப்ளம் வரும்போது அது உங்களுக்கு கண்டினியூ ஆகுமான்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுட் ப்ராடக்ட்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் போட்டு செய்யலான்றதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், ஹோம் பேக்கர்ஸுக்கும் கமர்ஷியல் பேக்கர்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கமர்ஷியல் பேக்கர் வந்து ப்ராப்பராக வந்து லைசன்ஸ் எடுத்திருப்பாங்க. லைசன்ஸ் ஹோல்டரு, அந்த பேக்கரி வைக்கிறதுக்கான இந்த மாதிரி எல்லா லைசன்ஸும் வச்சுட்டு தான் அவங்க பண்ணுவாங்க. நீங்கள் வீட்டில் இருந்து பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதனால் வந்து ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இந்த நான் சொன்ன ப்ரிசர்வேட்டிவ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணுன்னா, இந்த கேக்கில் இந்த பாக்டீரியா, ஃபங்கஸ் இதெல்லாம் வந்து வராமல் தடுக்கும். ஸோ ஒரு 10 to 12 டேஸ்க்கு அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ அவங்க அதை வச்சு சேல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? பட் அவங்க வந்து ஒரு வேளை 12 டேஸ் இல்லாமல் ஒரு 15 டேஸ் வரைக்கும் வச்சு எதனா விற்கிறாங்கன்னா உங்களுக்கு தெரியுமா? டெய்லி போய் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அப்படியாவது சாப்பிட்டு ஏதாவது வந்து சரியில்லாமல் போச்சுன்னா யார் ஆன்சர் பண்ணணும்? அதனால தான் நான் வந்து இந்த ப்ரிசர்வேட்டிவ் விஷயம்லாம் நான் ரொம்ப ஷேர் பண்ணுறது கிடையாது. பட் நீங்கள் ரெகுலராக கேட்குறீங்க. ஸோ எனக்கே என்னென்னா, ஹோம் பேக்கராக இருக்கும்போது ஹோம் பேக்கருக்கும் கமர்ஷியல் பேக்கருக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் வந்து சேல் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இறங்குங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வித்தவுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நல்லா பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் இருந்து ஹோம் பேக்கர்ஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏன் நிறைய பேர் ஹோம் பேக்கர்ஸ் கிட்ட வராங்கன்னா, மெயின் இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்காது, ரெண்டாவது ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், மூணாவது ஹைஜீனிக்காக இருக்கும் தான். ஸோ இந்த விஷயத்தில் தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஹோம் பேக்கர்ஸாக பண்ணணும். ஓகேங்களா? இப்போ கூட நான் அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நான் சொல்கிறேன்னா, நான் வந்து அதனுடைய அளவுலாம் நான் உங்ககிட்ட சொல்லலை. ஓகேங்களா? பட் அதே என்னோடய பெய்டு கிளாஸில் நான் கமர்ஷியல் கிளாஸில் சொல்லி ஆகணும். நான் சொல்லுவேன் எவ்வளோ போடலாம் அப்படின்றது. பட் இது ஒரு ஃப்ரீன்றதை விட இது வந்து தேவை. நீங்கள் இங்கேருந்து நீங்கள் யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிறவங்களுக்கு இது வந்து வேண்டான்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து நீங்கள் லைசன்ஸ் ஹோல்டராக இருக்கும் பட்சத்தில் தான் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணணும். ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் கேட்ட ஆன்சருக்கு இதுதான். ஓகேங்களா? என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. நிஜமாக இதுதான் என்னுடைய ஆன்சரு. ஸோ நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறது ப்ரிசர்வேட்டிவ்ன்றீங்க. ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? முடிஞ்சளவுக்கு ஹோம் பேக்கர்ஸ் வீட்டில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுங்க, ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுங்க. நீங்கள் அங்கே 350 ரூபா 1 kg விற்கிறீங்கன்னா, அதே வந்து வீட்டில் கேட்குறவங்களுக்கு அதே 1 kg நீங்கள் 500 கூட கொடுக்கலாம். அவங்களும் வாங்க ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க நான் சொன்ன மாதிரி அவங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்னஸ், ஹைஜீனாக இருக்கும், இதெல்லாம் பார்த்து தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் பேக்கரிக்கு செல் பண்ணுறதா இருந்தால் லைசன்ஸ் ஹோல்டராக இருந்தால் மட்டும் நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இல்லைனா வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த 10-12 நாளில் போய் அந்த பேக்கரியில் வச்சுருக்காங்களா, அதுக்கப்புறம் விற்கிறாங்களா, இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாதுல்ல. ஸோ ப்ளீஸ் வந்து கொஞ்சம் இதை ப்ரிசர்வேட்டிவ்ஸை பற்றி அவாய்ட் பண்ணிவிட்டு
நீங்கள் நல்லா வீட்டில் ஆஸ் அ ஹோம்மேடாக எப்படி வந்து நம்ம நல்லா பண்ணி தரணுன்றதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நான் கேக் ஜெல் யூஸ் பண்ணி தான் இந்த கமர்ஷியல் செல்லிங் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ கேக் ஜெல் யூஸ் பண்ணலாமான்னா நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன், என்னோட ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கேன், நீங்கள் ரெகுலராக அந்த கேக் சாப்பிட்டேன், நான் டெய்லி வந்து டீ குடிக்கும்போது ஒரு 2 பீஸ் கேக் சாப்பிடுவேன்னா கேக் ஜெல் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ என்ன கேக் ஜெல்லுக்கு ஆல்டர்னேட்டிவ்னா எல்லோவை தனியாக அடிங்க, ஒயிட்டை தனியாக அடிங்க, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகேங்களா? இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கேட்டிங்கன்னா என்னோட ஆல்டர்னேட்டிவ் இதுதான். இல்லை உங்களுக்கு வந்து கேக் ஜெல் வேணும், இல்லை நான் ஜஸ்ட்டு செல் பண்ணும்போது மட்டும் எனக்கு வேணும், என்கிட்ட எப்பயாச்சும் ஒரு கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க, அவங்களுக்கு நான் செல் பண்ணணும்னா மட்டும் இப்போ நான் யூஸ் பண்ணுற அந்த கேக் ஜெல்லை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கேக் ஜெல் வந்து நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த பிராண்டு அந்த பிராண்டுலாம் இல்லை, எந்த பிராண்டு வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி நான் எடுக்க போகிற மெஷர்மெண்ட்ஸுக்கு வந்து இது 1 டேபிள் ஸ்பூன் நான் எடுக்க போகிறேன். ஓகே ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து எக்கு வந்து 4 எடுத்துக்கலாம். ரெண்டாவது கேக் ஜெல்லில் வந்து நீங்கள் முழுசாக முட்டை போட்டு அடிக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து இந்த கேக் ஜெல் வந்து யூஸ் பண்ணணும். எல்லோ தனியாக ஒயிட் தனியாக அடிக்கும்போது கேக் ஜெல் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒயிட்டில் வந்து ஒரு சின்ன ஆயில் மாதிரி ஒரு க்ரீஸி ஐட்டம்ஸ் எது பட்டாலுமே உங்களோட ஒயிட் வந்து நல்லா விப் ஆகாது. இது வெறும் முழு எக்காக போட்டு அடிக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த கேக் ஜெல் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது கூட வந்து 3/4 கப் வந்து நம்ம சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேக் ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். கேக் ஜெல் வந்து இப்படி தான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ஒரு மாதிரி கோந்து மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது எனி பிராண்டட் யூஸ் பண்ணலாம். பட் எனி பிராண்டட்னா பிராண்டடாக யூஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இப்போ இது பியூரிக்ஸில் இருக்குது, இந்த மாதிரி எதில் வேணாலும் இருக்கும். ஓகேங்களா? என்னது வந்து பேக்கர் கிங். ஓகேங்களா? என்னோட பிராண்ட் வந்து பேக்கர் கிங், இதுதான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இந்த மாதிரி வந்து லூஸில் கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து வாங்காதீங்க. ஓகேங்களா? அது ரொம்ப லோக்கலாக இருக்கும். ரெண்டாவது அது சம்டைம்ஸ் ஃபெயிலியர் கூட ஆகுது. ஓகே, ஸோ அதனால் நான் அது வாங்காதீங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கேக் ஜெல் ஃபஸ்ட்டு இந்த கேக் ஜெல்லும் எக்கும் நல்லா டிசால்வ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம சுகரை 3 to 4 times ஆஸ் யூஷுவல் வந்து எப்படியோ அது மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி உங்களுடைய கேக் பேட்டர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுடைய ஓடிஜி 150 டிகிரியில் 150 to 160 எக் வச்சு பண்ணுறதுனால 150 to 160 டிகிரியில் நீங்கள் வந்து பேக் மோடில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பேக் மோடுன்னு இருந்தால் பேக் மோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 2 காயில் ஆன் வித்து வந்து கன்வெக்ஷன் ஃபேனில் வைக்க சொல்லியிருக்கேன். ஸோ அப்படியும் வைக்கலாம். இல்லைனா வந்து வெறும் கீழே மட்டும் ராடு வித்தவுட் ஃபேன்லையும் வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு 10 to 15 minutes ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இதை வந்து பீட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு லோலேயே அடிங்க, எல்லாமே டிசால்வ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஹை ஸ்பீட் மாற்றிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு சுகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் கேஸ்டர் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பவுடர் சுகர் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த பிளேடு நீங்கள் வைக்கும்போதே தெரியும், கீழே வந்து உங்களுக்கு அந்த சுகரோட அந்த கிறிஸ்டல் வந்து அந்த பிளேடில் டச் ஆகாத ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். நல்லா டிசால்வ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நல்லா வந்து உங்களுக்கு டிசால்வ் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நான் ஒரு 3 to 4 minutes ஹை ஸ்பீடில் அடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஹை ஸ்பீடில் நான் மாற்றிட்டேன். இதை அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போது நல்லா வந்து செட் ஆகிடுச்சு, அதாவது நல்லா வந்து பீட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து ட்ரேஸ் எப்படி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் மாதிரி இதாக இருக்கும். இப்போது இதை நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் அந்த இது வந்து எந்த அளவுக்கு ஹோல்ட் ஆகுது பாருங்கள், நம்மளுடைய ரிப்பன் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ கேக் ஜெல் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு பிரைட் ஒயிட்டில் எக்கு வரும், நல்லா ஃபோம் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? வால்யூமும் நல்லா ரைஸ் ஆகும். இதுதான் இந்த கேக் ஜெல்லுடைய வேலை. ஓகேங்களா? பட் கேக் ஜெல் வந்து ரெகுலர் யூஸ் பண்ணக்கூடாது. ரெகுலர் மீன்ஸ் நீங்கள் பண்ணலாம், சாப்பிட்ற நம்ம டெய்லி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கேக் ஜெல் உங்களுடைய பேட்டரில் யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ இது கூட வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இதில் வெண்ணிலா எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ் 2 to 3 teaspoon ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே,
ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம 1 கப் மைதா, 1 கப் மைதாவோட சில பேர் மெஷர்மெண்ட்ஸ் கேட்குறீங்க. 1 கப் மைதா வந்து உங்களுக்கு 125லேருந்து 135 கிராம் வரும். ஸோ முன்ன பின்ன இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ஒரு 5 to 10 கிராம் முன்ன பின்ன எடுத்துக்கோங்க. அண்ட் தென் வந்து half a teaspoon பேக்கிங் பவுடர், pinch of salt. ஓகே, வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா இப்படி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பீட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நான் 1ல் வச்சுட்டு பீட் பண்ணுறேன். வெறும் 1ல் தான் வச்சுக்கிறேன், ஹை ஸ்பீட்லாம் கிடையாது. இது கூட 1/4 கப் வந்து நம்ம ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேக் டெக்ஸ்டர் வந்து ரொம்ப நல்லா வரும் இந்த கேக் ஜெல் யூஸ் பண்ணினா, ஓகேங்களா. இப்போது இதை வந்து நம்ம 7 inch டின்னில் நான் வந்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஹைட் வேணும்னா 6 inch டின் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி கேக் வந்து உங்களுக்கு பேட்டர் இது வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. வந்து நம்ம 150 to 160 டிகிரி, ஓகேங்களா. 150 to 160 டிகிரி கேக் ஜெல் போட்டிருக்கிறதுனால 150 to 160 டிகிரியில் பொறுமையாக ஒரு 45 மினிட்ஸ் நான் வந்து இதை பேக் பண்ணி எடுக்க போகிறேன், ஓகேங்களா. நீங்கள் டெம்பரேச்சர் அதிகப்படுத்திட்டு 60 மினிட், அதாவது ஒரு 30 மினிட்ஸ்லேயே நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்க அவசரம் அப்படின்னா 2 காயில் ஆன் பண்ணி ஃபேன் வந்து வித் கன்வெக்ஷன் மோடில் இருக்கணும். அப்போது நீங்கள் வந்து உங்களோட டிகிரி 180 ஏற்றிட்டு கூட நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, நான் 150 டிகிரியில் வெறும் வந்து கீழே இருக்க காயில் தான் ஆன் ஆகும், பேக் மோடு, ஓகேங்களா. எப்போவுமே வெறும் கீழே இருக்க காயில் ஆன் பண்ணி வித்தவுட் கன்வெக்ஷனில் இருக்கிறது தான் பேக்னு சொல்லுவாங்க, பேக் மோடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இது ஃபுல்லாக பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு வந்து இப்படி டேப் பண்ணுங்க. ஓகேங்களா. இதை வந்து இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. எப்போவுமே வந்து பேக் ஆனதுக்கப்புறம் சென்டரில் ப்ரிக் பண்ணி பாருங்கள். ப்ரிக் பண்ணி பார்த்தா அது உங்களுக்கு வந்து க்ளீனாக வெளியில் வந்துருச்சுன்னா அது பேக் ஆகிடுச்சுன்னு இருக்கணும். எப்போவுமே கேக்கை வந்து இந்த சைட்லலாம் ப்ரிக் பண்ணி பார்க்காதீங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு சைடு தான் பேக் ஆகும், அதுக்கப்புறம் தான் சென்டர் பேக் ஆகும், ஓகேங்களா. அப்புறமா நீங்கள் சைடில் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்த உடனே இது சென்டரில் வந்து வேகாமல் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதனால் வந்து நம்ம ஒரு 2 மினிட்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை டிமோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம நல்லா வந்து இதை இது பண்ணிக்கலாம். ஸோ இப்படி எடுத்தாலே உங்களுக்கு வந்து அழகாக வரும், ஓகேங்களா. ஏன்னா 4 சைட் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கோம், அதனால். டெம்பரேச்சர் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பிரேக் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு, கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேக் ஜெல் யூஸ் பண்ணும்போது அப்படியே ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் உங்கள் கேக்கு, ஓகேங்களா. நீங்கள் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் அப்படியே பஞ்சு மாதிரி ஒரு காட்டனை தூக்குனீங்கன்னா எப்படி இருக்கும், வெயிட்டே இல்லாமல் அந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. இது எவ்வளோ நீங்கள் பஞ்ச் பண்ணி ரிட்டர்ன் பண்ணாலுமே அப்படியே பவுன்ஸ் ஆகும், ஓகேங்களா.
ஸோ இப்போ நான் இதை வந்து பிளேட்டரில் வச்சுட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா எப்படி இருக்குது பாருங்கள் டெக்ஸ்டரு. இன்னும் நீங்கள் வந்து கேக் நைஃப்பில் கட் பண்ணிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு இது கட் ஆகி வரும். ஓகேங்களா? நல்லா அப்படியே அந்த பஞ்சு மாதிரி அந்த உதிரி உதிரியாக நல்லா இருக்கும் அந்த கேக் ஜெல் வச்சு பண்ணும்போது. பட் ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது தான் நம்ம அதை யூஸ் பண்ணணுமா வேணாமான்றதை கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? இதை நான் பிளேட்டரில் அடுக்கிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இப்படி தான், இந்த அளவுக்கு தான் நல்லா எவ்வளோ அமுத்தினாலும் அப்படியே பின்னாடி பவுன்ஸ் பேக் ஆகி நல்லா வரும். ஓகேங்களா? ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கேக் ஜெல் வச்சு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு, இந்த மாதிரி நல்லா ஒயிட்டிஷாக வந்திருக்கா, நல்லா பஞ்சு மாதிரி வெயிட்லெஸ்ஸாக உங்கள் கேக் வந்திருக்கா, அப்புறம் நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தா நல்லா பவுன்ஸ் பேக் ஆகி வெளியில் வருதா, இது எல்லாமே கேக் ஜெல் வச்சு வந்திருக்கான்றதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.